அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் அறிவிக்கும்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குறிப்பாக தமிழகத்துல அடுத்த ஒரு வாரத்திற்கு லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பா சொல்லியிருக்காங்க. குறிப்பாக இது எந்தெந்த மாவட்டங்களுக்கு அதீத கனமழை மற்றும் குறைவான கனமழையும் அதிகமான பனிப்பொழிவும் எங்கெங்கெல்லாம் கொடுக்க போகிறது தான் பிரீஃபாக பார்க்க போறோம். இது போன்ற மழை பற்றிய வானிலை பற்றிய கூடுதல் தகவலை உடனுக்குடன் துல்லியமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்க ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ரெடி பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமான விஷயம், வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் சொல்ற தகவல் என்னட்டு உங்களுக்கு வந்து முழுமையாக சேரும். அண்ட் நீங்க எந்தெந்த மாவட்டத்தில இருந்து இந்த வீடியோ பாக்குறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உள் தமிழகத்துல வறண்ட வானிலை நிலவக்கூடும், அதாவது நாளை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் அப்படின்ட்டு பிரீஃபா கொடுத்திருக்காங்க. இதை பத்தி பார்க்க போனா சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிழக்கு திசை காற்றினுடைய வேக மாறுபாடு காரணமாக இன்று மற்றும் நாளை தென் தமிழகம் மற்றும் கடல் அதாவது டெல்டா மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் இந்த செய்திக்குறிப்புல தெளிவிட்டிருக்காங்க. அதே போல பாத்தீங்கன்னா ஏனைய தமிழகம் மற்றும் புதுவையில வறண்ட வானிலை நிலவக்கூடும் அப்படின்ட்டும் ஒரு குறிப்பான செய்தின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு அடுத்தபடியாக என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் அதிகாலை வேளையில ஓரிரு இடங்களிலும் லேசான பனிமூட்டம் காணப்படும் எனவும் இந்த செய்திக்குறிப்புல சொல்லியிருக்காங்க. அதே போதுதான் அநேக இடத்துல 14ஆம் தேதி மற்றும் 15ஆம் தேதி அந்த வாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, குறிப்பாக 15ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரை தமிழகத்துல ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் அதிகமாகவே இருக்கக்கூடும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் அதிகாலை வேளையில ஓரிரு இடங்களிலும் லேசான பனிமூட்டம் வந்து காணப்படும் எனவும் ஏற்கனவே இந்த டிட்வாயின் புயல வந்து அதீத சேதத்தை ஏற்படுத்தின நிலையில இலங்கை மற்றும் அந்த நம்மளுடைய தமிழகத்துல பார்த்தீங்கன்னா, குறிப்பாக சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் அந்த மாவட்டத்திலானே ஒரு லேசான முதல் மழை வந்து இருக்கக்கூடும் எனவும் கணிக்கப்பட்டு இருந்த நிலையில தற்போது எந்த நிலை இருக்கும் அப்படின்றும் பலராக பேசி வந்த நிலையில சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளிலும் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் சொல்றாங்க. இதனுடைய வெப்பநிலை பார்த்தீங்கன்னா, அதிகபட்ச வெப்பநிலை 29 முதல் 30 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை பார்த்தீங்கன்னா 22 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும் அப்படின்ட்டும் இந்த செய்தி குறிப்பில் சொல்லியிருக்காங்க. மீனவர்களுக்கான எச்சரிக்கை பார்த்தீங்கன்னா, இன்று முதல் 15ஆம் தேதி வரை தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் ஒரு சூறாவளி காற்று அதாவது மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும் என்பதால மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் எனவும் இந்த குறிப்பில் வந்து அறிவுறுத்தியிருக்காங்க. இது போன்ற இன்ஃபர்மேஷன் பற்றிய மற்றும் மழை பற்றிய கூடுதல் தகவலை உடனுக்குடன் துல்லியமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ரெடி பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.